பாருங்கள் இது வந்து ஹோம் ஃபவுண்டேஷன் ஷீட்லேருந்து அடுத்த அடை கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த முக்கோணமாக இருக்கிற ஏரியா பூரா ஹோம் ஃபவுண்டேஷன் ஷீட்டுங்க. ஃபுல்லாகவே வந்து புது அடை. இது என்ன பண்ணுறேன்னா இப்போ அரேஞ்ச் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பாருங்கள் ஈ கொட்டுது. இந்த ஏரியாவில் வந்து கொட்டுறதுக்கு காரணம் இந்த கயிறாக கூட இருக்கலாமுங்க. ஏன்னா இந்த கயிறெல்லாம் வந்து பாருங்கள் இதுதான் வந்து முள் எப்படி எடுக்கிறோம் பாருங்கள், இப்படி கூட எடுக்கலாம். வந்து மாற்றிட்டோம், ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு புது பெட்டிக்கு மாற்றிட்டோம். அதை இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த அடையை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக தேவையில்லாத இடத்துல எல்லாம் கட்டக்கூடவே கூடாதுங்க. இந்த மாதிரி கட்டினா தப்பு. நம்ம எந்த இடத்துல நினைக்கிறோமோ அந்த இடத்துல அதை அடை கட்டணுங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த அடையெல்லாம் சுரண்டி எடுத்துடணும். இது பர்கோம்னு சொல்கிற தேவையில்லாத அடை பூரா நம்ம எடுத்துடணுங்க. அடுத்தது வந்து இதில் இருக்கிற இந்த ஈயெல்லாம் இறங்குறதுக்காக வந்து நம்ம உள்ளே இறக்கி விட்றோங்க. பாருங்கள் அடுத்தது வந்து இந்த மூடியில் இருக்கிறதே உள்ளே இருக்கிறோம். லேசாக புகை காட்டிட்டு பாருங்கள் இந்த கோடு வந்து ஒரே ஒரு கொட்டோடு வாங்கிட்டோம். ஒரு கொட்டோட தப்பிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தேன் இருக்குது. இந்த மாதிரி எடுக்கிறதேனே ஒரு நாளைக்கு சில கிலோகிராம் நமக்கு கிடச்சிருங்க. பாருங்கள் ஃபுல்லாக தேன் இருக்குது. நேச்சுரல் பப்புள் கம் மாதிரி மென்னிட்டே இருக்காங்க. அவ்வளோதானே.